In this video, we are going to see about various nutrient cycle. That is, nutrient cycle, in other ways it is called as biogeochemical cycle. Actually, what is meant by biogeochemical cycle means that is the circulation of nutrients within the ecosystem or biosphere is known as biochemical cycle. It is also called as cyclic of materials. Upon nutrients வந்து ecosystem circular ஆயிட்டே இருக்கும் nutrients. It won't last. It is circulation of nutrients in an ecosystem or biosphere. That is only called as biochemical cycle. So if you take this biochemical cycle, there are two basic types. One is gaseous cycle, another one is called as sedimentary cycle. அப்போ gaseous cycleனா என்னன்னு பார்த்தோம்னா, it includes atmospheric oxygen, carbon and nitrogen cycle. This cycle, this gaseous or gaseous substances will circulate in the cycle, particular cycle. அப்படி பார்த்தோம்னா ஆக்சிஜன், கார்பன் அண்ட் நைட்ரஜன் சைக்கிள் இன்க்ளூட் ஆகிருக்கும். அது மாதிரி செடிமெண்ட்ரி சைக்கிள்னு பார்த்தோம்னா சைக்கிள்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ், சல்ஃபர் அண்ட் கால்சியம் which are present as sediments on earth. எர்த்தில் உள்ள செடிமெண்ட்ஸாக படிஞ்சு இருக்கும். அது வந்து என்ன ஆகுது, சைக்கிள் ஆஃப் பாஸ்பரஸா அல்லது சல்ஃபரா கால்சியமா அந்த சைக்கிள் வந்து நடக்கும். அதான் டூ டைப்ஸ் ஆஃப் cycle, that is gaseous cycle, another one is called as sedimentary cycle. So for our in our syllabus there are two types of cycle they have given. One is carbon cycle, another one is phosphorus cycle. First we can able to see this carbon cycle. இப்போ கார்பன் சைக்கிள்னா என்னென்னு பார்த்தோம்னா, இதில் வந்து ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் வி கேன் நோ கார்பன் சைக்கிள் என்னது, சர்க்குலேஷன் ஆஃப் கார்பன் பிட்வீன் ஆர்கானிசம் அண்ட் என்வாயன்மெண்ட்டுக்கும் ஆர்கானிசத்துக்கும் இடையில கார்பன் வந்து சர்க்குலேட்டே ஆகிட்டு இருக்கும். கார்பன் வந்து என்ன ஆகும், சர்க்குலேட் ஆகும். தட் இஸ் ஒன்லி கால்ட் அஸ் கார்பன் சைக்கிள். Okay, so carbon if you see means it is an important part of all biomolecules and is impacted by the change in the global climate. அப்போ கார்பன் வந்து ரொம்ப important, inevitable part in the biomolecules and it is a impact by the change in global climate. அந்த கிளைமேட்டையே சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவில் அந்த கார்பன் வந்து இருக்குது அட்மாஸ்ஃபியரில். அப்போ சைக்ளிக் ஆஃப் கார்பன் பிட்வீன் ஆர்கானிசம் அண்ட் அட்மாஸ்ஃபியர் வந்து டேக் பிளேஸ் பை டூ ரெசிப்ரோக்கல் ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாகவும் ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுனாலையும் இந்த கார்பன் வந்து என்னது அட்மாஸ்ஃபியர்லேயும் பிட்வீன் திஸ் ஆர்கானிசத்தையும் அது வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அப்பார்ட் ஃப்ரம் தேட் எப்படி கார்பன் நம்மளுக்கு வந்து வருதுன்னு பார்த்தோம்னா, அட்மாஸ்ஃபரிக் ஏரில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா டியூ டு த பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூயலை வந்து பேர்ன் பண்ணுறதுனால, அப்புறம் டீஃபாரஸ்டேஷன், கட்டிங் ஆஃப் ஃபாரஸ்ட் ட்ரீஸ் கட் பண்ணுறதுனால, அது போக அதுக்கப்புறம் டீகம்போசிஷன் ஆஃப் டெட் ஆர்கானிக் மேட்டரை சாயிலில் வந்து டீகம்போஸ் ஆகிறது மூலமாகவும் இந்த கார்பன் வந்து எங்கே போகுது, அட்மாஸ்ஃபரிக் ஏருக்கு போகுது. அதுதான் கார்பன் சைக்கிள்னு சொல்கிறது. எது மூலமாலாம் ஃபஸ்ட்டு அதான் if you see the diagram, that is dead organic matter decomposition and the sedimentsல வந்து டீகம்போஸ்ட் ஆகி அது வந்து என்னது by due to respiration, already I told, due to respiration and photosynthesis தான் அது வந்து என்னது கார்பன் வந்து அட்மாஸ்ஃபரிக் ஏரில் அதிகமாக இருக்குது. அப்போது ரெஸ்பிரேஷன் மூலமாக ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக என்னது கார்பன் டை ஆக்சைடு எடுக்கப்பட்டு அது வந்து என்னது பிளான்ட்ஸுக்கு யூஸ் பண்ணப்படுது. இன்னொரு எப்படி பிளான்ட் பீட், கோல், ஆயில் அண்ட் கேஸ், தட் இஸ் ஒன்லி ஃபாசில் ஃபியூயல், பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்னால இட் வில் யூஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரி, தட் இஸ் கம்பஷன். ஆஃப்டர்வர்ட்ஸ் இட் இஸ் கோஸ் இன் டு த அட்மாஸ்ஃபரிக் ஏர். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஃபயர் மூலமாகவும் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்ஃபரிக் ஏரில் போகுது. அது மாதிரி dead organic matter, that is it will due to respiration and also due to photosynthesis மூலமாக CO2 அப்சர்வ் ஆகி அது பிளான்ட் வந்து யூஸ் பண்ணுது. அதனால் it uses கார்பன் டை ஆக்சைடு, அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ O2 வந்து வெளியே விடுது. அது மாதிரி டெட் ஆர்கானிக் மேட்டர் வந்து என்னது ரெஸ்பிரேஷன் மூலமாக அது வந்து என்னது கார்பன் டை ஆக்சைடாக வெளியே போகுது. அது மாதிரி வல்கனிக் எரப்ஷன் மூலமாகவும் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்ஃபரிக் ஏரில் கலக்குது. அப்போ டிஃப்யூஷனுங்கிற ப்ராசஸ் மூலமாக இந்த ஃபோட்டோசிந்தசிஸ், அதுக்கப்புறம் டிஃப்யூஷனுங்கிற ப்ராசஸ் மூலமாகவும் என்னது அட்மாஸ்ஃபரிக் ஏருக்குள்ளார CO2 கலக்குது. ஸோ திஸ் இஸ் அபவுட் த கார்பன் சைக்கிள். ஸோ டியூ டு த கான்சிக்வன்சஸ் ஆஃப் டூ ரெசிப்ரோக்கல் ப்ராசஸ், ரெண்டு ரெசிப்ரோக்கல் மாற்றமான ப்ராசஸ்னால, தட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன் மூலமாக தான் இந்த கார்பன்ஸ் பிட்வீன் ஆர்கானிசம் அண்ட் அட்மாஸ்ஃபியரில்
atmosphere and oxygen is maintained in the atmospheric air. That is about the carbon cycle. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைக்கிள் நம்ம பார்த்தோம்னா நைட்ரஜன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள். பாஸ்பரஸ் சைக்கிள் வந்து எப்படி கிடைக்குன்னு பார்த்தோம்னா, பாஸ்பரஸ் இட் இஸ் அ டைப் ஆஃப் செடிமெண்ட்ரி சைக்கிள். பாஸ்பரஸ் சைக்கிளுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா செடிமெண்ட்ரி சைக்கிள். அப்போ வந்து பாஸ்பரஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு முதலே தெரியும். எங்கெல்லாம் இருக்குது, டிஎன்ஏல இருக்குது, ஆர்என்ஏல இருக்குது, ஏடிபி, என்ஏடிபி அண்ட் பாஸ்போலிபிட் மாலிகூல்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசத்தில் ஆல்ரெடி இந்த பாஸ்பரஸ் வந்து இருக்குது. அப்போ அந்த பாஸ்பரஸ் இஸ் நாட் அபண்டன்ட் இன் த பயோஸ்பியர். பயோஸ்பியரில் வந்து பாஸ்பரஸ் அபண்டன்ட் இல்லை. வேறஸ் எ பல்க் குவான்டிட்டி ஆஃப் பாஸ்பரஸ் இஸ் ப்ரெசன்ட். எங்கே இருக்குது, நிறைய குவான்டிட்டி ஆஃப் பாஸ்பரஸ் வந்து எங்கே இருக்குது, ராக் டெபாசிட், ராக்கில் டெபாசிட் ஆகிருக்கு. அப்புறம் மெரைன் செடிமெண்ட்ஸ், ஓஷனில் உள்ள செடிமெண்ட்ஸாக இருக்குது. And guiana, it is released from this deposit by withering மூலமாக, that is breakdown of rocks. அது மூலமாக தான் பாஸ்பரஸ் வந்து நம்மளுக்கு வந்து வெளியே ரிலீஸ் ஆகுது. அப்போ அப்போ இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். செடிமெண்ட்ஸ், ராக் செடிமெண்ட்ஸ், அதெல்லாம் என்னது செடிமெண்ட்ஸில் இந்த பாஸ்பரஸ் வந்து ப்ரெசன்ட் இன் ராக் டெபாசிட்ஸில் இருக்குது. அண்ட் ஆல்சோ கயானா பாஸ்பேட் ராக்ஸ் பை விதரிங், பை பிரேக்கிங் டவுன் ஆஃப் த ராக்ஸ் இன்டு மைன்யூட் பார்ட்டிகிள்ஸ் it is sent to the urban or industrial for industrial purposes. அப்புறம் டெட் ஆர்கானிக் மேட்டர், அது வந்து பிளான்ஸ் வந்து uptake of dead organic matter in the soil. அது எப்படி டீகம்போஸ்னா plants and animal products in the soil, அது uptake by the organism. It is eaten by earthworm, like that living organism which is present in the soil. Again these plants eating animals also which eat the plants, and in the plants so phosphorus is already present as biomolecules. Biomolecules are plantsல இருக்குது. as DNA, RNA, ATP, NADP and phospholipids மூலமாக இருக்குது. அது வந்து என்ன பண்ணுது, it is phosphorus-ஆக வெளியே நம்மளுக்கு கிடைக்குது. as a sedimentary cycle-ஆக இருக்குது. so this is about the phosphorus cycle. So the death of the organism and degradation of the action of decomposer, the phosphorus released back into the atmosphere, that is lithosphere and hydrosphere, to maintain the phosphorus cycle. So அந்த phosphorus cycle maintain பண்ணுறதுக்கு எதில் என்னது, death of the organism and degradation by the action of decomposer. decomposersல சாயிலில் இருக்குது dead organic remains and then bacteria, fungi எல்லாம் decomposers. அதெல்லாம் death organic remains of plants and animals in the soil. அதில் இருந்து என்ன பண்ணுது, released back the phosphorus into the atmosphere. atmosphere-க்கு phosphorus-ஆ release பண்ணுது. in this way phosphorus is maintained in the atmosphere. இப்போ பிளான்ட்டை நம்ம எடுத்தோம்னா it won't absorb phosphorus as such. it is absorbed in the form of phosphate ions and then it is transferred into different trophic levels of the food chain through food. அப்போ பிளான்ட்ஸ் வந்து இந்த பாஸ்பரஸாக அப்சர்வ் பண்ணாது, வந்து கன்வெர்டட் இன்ட்டு பாஸ்பேட் அயனாக கன்வெர்ட் ஆகி தான் அது என்ன பண்ணுது, வேரியஸ் ட்ராஃபிக் லெவல்ஸ்க்கு அனுப்பி த்ரூ ஃபுட். ஒரு ஆர்கானிசம் ஒரு ட்ராஃபிக் லெவலில் ஃபுட்டாக யூஸ் பண்ணுதில்ல, அது அந்த ஃபுட்டாக யூஸ் பண்ணுறது மூலமாக தான் அந்த பாஸ்பரஸ் வந்து பாஸ்பேட் அயனாக கன்வெர்ட் ஆகி அட்மாஸ்பியருக்கு பாஸ்பரஸாக போகுது. இன் திஸ் வே த பாஸ்பரஸ் இஸ் மெயின்டைன்ட் இன் த அட்மாஸ்பியர். So that is about the phosphorus cycle. Next we are going to see about types of ecosystem. Okay, so if you take the biosphere, different types of ecosystem we can able to see. That is, first broadly it is classified into natural ecosystem and another one is called as artificial or man-made ecosystem. இப்போ நேச்சுரல் எக்கோசிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோன்னா without the human interference. artificial or man-made ecosystemனா artificially made by man. எக்ஸாம்பிள் வந்து ரைஸ் ஃபீல்டு, இந்த மாதிரி மெய்ஸ் ஃபீல்டு, இந்த வயல்வெளிகள்லாம் ஆர்டிஃபிஷியலாக மேன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல, அதுதான் ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்மேட் எக்கோசிஸ்டம். அப்போ நேச்சுரல் எக்கோசிஸ்டம் அகெயின் டிவைட் இன்டு டூ. ஒன் இஸ் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம், அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். டெரஸ்ட்ரியல்னா ஃபாரஸ்ட், லேண்ட், எல்லாம் லேண்ட்லலாம் என்னென்ன எக்கோசிஸ்டம், ஃபாரஸ்ட்டு, கிராஸ் லேண்டு, டெசர்ட். அது மாதிரி அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் ஓப்பன் வாட்டர்.
all the water, whether it's a fresh water or marine. Okay, again this aquatic ecosystem is divided into two, that is freshwater ecosystem, another one is marine ecosystem. Freshwater na idella pond, lake, river la freshwater, marine na ocean, sea. Adukapra again this freshwater ecosystem is divided into two, that is lotic, another one is called as lentic. Lotic na running water bodies, ஓடுகிற தண்ணீர்கள், river, spring and stream எல்லாம். Lentic na stagnant standing water bodies, pond and lakes comes under the lentic ecosystem. So this is the schematic representation of the types of ecosystem. Okay, so for ourselves, so many types of ecosystems are there. One classical example is one pond ecosystem is given for your in your syllabus. So pond ecosystem வந்து பார்த்தோம்னா it's a natural aquatic freshwater lentic type of ecosystem. அது வந்து என்னது stagnant standing water bodies. அப்போ it helps to understand the structure and function of an ecosystem. அப்போ aquatic ecosystem, அது pond ecosystem எடுத்துட்டோம்னா அது வந்து எப்படி தான் இருக்கும், நேச்சுரலாக இருக்கக்கூடியது, aquatic freshwater இருக்குது, lentic type standing water bodies. So when rain water gathers in a shallow area, rain water வந்து shallow ஏரியாவில் கேதர் ஆக லாங் பீரியட் ஆஃப் டைம் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம், ஃபர்ஸ்ட் மைக்ரோப்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் என்வயர்மெண்ட். அப்போ ஒரு வாட்டர் பாடி பாண்டில் இருக்கிறப்போ பாண்ட் எக்கோசிஸ்டத்தில் நிறைய மைக்ரோப்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் அந்த எக்கோசிஸ்டத்தில் இருக்கும். திஸ் பாண்ட் எக்கோசிஸ்டம் இஸ் அ செல்ஃப் சஸ்டெய்னிங் அண்ட் செல்ஃப் ரெகுலேட்டரி ஃப்ரெஷ் வாட்டர் எக்கோசிஸ்டம். அதுவே தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறோம் அந்த எக்கோசிஸ்டமே. விச் ஷோஸ் எ காம்ப்ளெக்ஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். அப்போ அது வந்து biotic and abiotic components. In the pond ecosystem we can able to see both biotic living organisms இருக்கும், நான் லிவிங் ஆர்கானிசம்ஸும் இருக்கும். அப்போ கீழே அடியில் உள்ள இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா அடியில் உள்ள என்ன இருக்கும், டீகம்போசர்ஸ். பாண்ட் எக்கோசிஸ்டத்தில் டீகம்போசர், தட் இஸ் மைக்ரோ ஆர்கானிசம், தட் இஸ் டீகம்போசர் ரிமைன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான் கீழே இருக்கும், மட் இருக்கும். அப்புறம் ஏபயோட்டிக்னா நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேலே வந்து என்னது கன்சியூமர்ஸ், அது இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை சாப்பிடக்கூடிய கன்சியூமர்ஸ், ஃபிஷ்ஷு, ஸ்மால் சைஸ் ஃபிஷ், லார்ஜ் சைஸ் ஃபிஷ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் டாப்பில் வந்து என்னது வாட்டர் பிளான்ட், தட் இஸ் ப்ரொடியூசர்ஸ் we can able to see. அதான் diagrammatic representation of the pond ecosystem. So abiotic components, already I told some abiotic components and biotic components are present in the ecosystem. அப்போ abiotic components னு பார்த்தோம்னா all the inorganic compound, that is CO2, O2, CA, N, phosphate and other organic substances, that is amino acids and humic acid formed from the dead organic matter. And apart from this amount of light, temperature, pH value, water and other climatic condition constitute the abiotic components. So abiotic components are the dissolved inorganic substances like O2, CO2, அப்புறம் எண்ணெய், பாஸ்பேட் எல்லாம். அது போக டெட் ரிமைன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மூலமாக தான் இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் லைட்டு, டெம்பரேச்சர், பிஹெச், வாட்டர், இதெல்லாம் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னு பார்த்தோன்னா ப்ரொடியூசர்ஸ், அதெல்லாம் கன்சியூமர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ். ப்ரொடியூசர்ஸ் இன் த சென்ஸ் ஆல் த பிளான்ட்ஸ் ஃப்ரம் த ஃபைட்டோபிளாங்க்டான், ஸ்மால் பிளான்ட்ஸ் லைக் ஆசிலட்டோரியா, அனபினா, வால்பாக்ஸ், டயட்டம்ஸ், அதெல்லாம் என்னது ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ், அப்புறம் ஃபிலமெண்டஸ் algae like eulothrix, spirogyra, அப்புறம் floating plants azolla, ulfia, pistia, அதெல்லாம் வந்து என்னது floating plants. அதுக்கப்புறம் submerged plants and also rooted floating plants. அதுக்கப்புறம் major producers of a pond ecosystem. Producers பார்த்தோன்னா phytoplankton, small microorganisms, small plants இருக்கும். அதுக்கப்புறம் என்ன filamentous algae இருக்கும். அதுக்கப்புறம் என்னது இருக்குன்னு பார்த்தோன்னா floating plants இருக்கும், rooted floating plants இருக்கும். அதெல்லாம் தான் என்னது ஒரு pond ecosystemத்தில் உள்ள producers. Consumers
consumers ன்னு சொன்னோம்னா consumers in the pond ecosystem includes zooplanktons, that is paramecium and daphnia. Zooplankton, small animals which are present in the pond, அதான் zooplanktons, அதான் paramecium and daphnia, அதான் primary consumer. அப்புறம் benthos, that is bottom living animals, பாண்டில் வந்து அடியில் வாழக்கூடிய அனிமல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பென்தாஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து இந்த மொலாசஸ், அனலிடு, இந்த நத்தை அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் பாட்டமில் இருக்கும். அதுதான் இந்த செகண்டரி கன்சியூமர்ஸ் லைக் வாட்டர் பீட்டில்ஸ் அண்ட் ஃப்ராக். அதுக்கப்புறம் டெர்ஷரி கன்சியூமர்ஸ் கார்னிவோர்ஸ், டக்கு, கிரெயின் அண்ட் ஸ்டாப் கார்னிவோர்ஸ் விச் லார்ஜ் ஃபிஷ், ஷார்க் அண்ட் மேன். இப்போ இதுதான் கன்சியூமர்ஸ்ன்னு சொல்கிறது. பயோட்டிக் காம்பனன்ட், ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் கன்சியூமர். தேர்ட் ஒன் இஸ் decomposers are called as micro consumers. They are called as micro consumers. அதுதான் வந்து என்னது நியூட்ரியன்ஸை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு இந்த decomposers தான் யூஸ் ஆகுது. They are present in mud water and bottom of the pond. பாட்டத்துக்கு பாண்டில் ரொம்ப பாட்டத்தில் இருக்கும். அண்ட் ஆல்சோ muddy water அந்த இதில் தான் இந்த decomposers இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா பாக்டீரியா அண்ட் ஃபங்கை only helps in the decomposition of microorganism. Decompositionங்கிற ப்ராசஸை பண்ணுறதே இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. அண்ட் தீஸ் decomposers are present in the pond ecosystem or bacteria and fungi. எதுக்கு இந்த ஏபயாட்டிக் அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஒரு எக்கோசிஸ்டத்தில் இருக்குன்னா, the cyclic of the nutrients has to be maintained, self-sufficient and self-regulating. So that has to be regulate among the organism. அது வந்து அதனால தான் இந்த cycle of nutrients which is present as in the both in the abiotic as well as in the biotic components in an ecosystem. That is about the types of ecosystem and what are all the components which are present in the ecosystem.